அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 36 39 எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எடுத்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 36 39. கிறிஸ்துவின் அன்பை விட்டு. ஒருவேளை பைபிள் கொண்டு வரலன்னா டிவியை பார்த்துக்கலாம், நீங்கள் அதை பார்த்து படிக்கலாம். பைபிள் கொண்டு வந்தவங்க பைபிளை பார்த்து படிங்க. எல்லோரும் சத்தமாக படிக்கலாமா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாளே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அதனால தான் செய்தியின் தலைப்பு முற்றிலும் ஜெயம். 38 படிக்கலாமா? மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதர்கள் ஆனாலும், அதிகாரங்கள் ஆனாலும், வல்லமைகள் ஆனாலும், நிகழ்காரியங்கள் ஆனாலும், வருங்காரியங்கள் ஆனாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறெந்த சிருஷ்டியினாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லாமா? சரி. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதும்போது இந்த 17 காரியம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கும், ஆனால் என்னை பிரிக்காது. இந்த 17 காரியமும் அன்பு சகோதரனே சகோதரியே உங்களுக்கு எனக்கும் வரல. இதோ 5 வந்திருக்கலாம், நம்ம சிலது வந்திருக்கலாம், 1 2 இல்லாமல் இருக்கலாம். ஆனால் 17 காரியமும் அவருடைய வாழ்க்கையில் வந்ததுனால தான் ரோமாபுரி சபையாருக்கு ப்ராக்டிக்கலாக அனுபவமாக இவ்வளோ 17 காரியம் என் வாழ்க்கையில் வந்தும் அந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை என்ன செய்யலை? பிரிக்கல. முற்றிலும் என்னது? எனக்கு ஜெயம். முற்றிலும் எனக்கு ஜெயம். அப்போ 17 காரியத்தில் 1 உபத்திரவம், 2 வியாகுலம், 3 துன்பம், 4 பசி, 5 நிர்வாணம், 6 நாசமோசம், 7 பட்டயம், 8 மரணம், 9 ஜீவன், 10 தேவதூதர்கள், 11 அதிகாரம், 12 வல்லமைகள், 13 நிகழ்காரியம், அடுத்து 14 வருங்காரியம், 5 உயர்வு, 16 தாழ்வு, 17 வேறெந்த சிருஷ்டி. இந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் 7 காரியமும், அதே 8:38 7 காரியமும், அடுத்து அதே 39வது வசனத்தில் 3 காரியம். அப்போ 7 7 14 14 3 சொல்லுங்க சத்தமா. 17 காரியம் பவுலுடைய வாழ்க்கையில் வந்ததா? அதை தான் இப்போ கொஞ்சம் தியானிக்க போகிறோம். அப்போ அந்த மனுஷன் அப்படி வாழ்ந்தாருன்னா தேவ மனுஷன், நமக்கும் சில காரியம் வரும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 17 வரல, தியானிக்கும் போது தெரியும். ரைட்டுங்களா? இப்போ உள்ளே நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய அன்பை குறித்து முகவரையாக சொல்லிவிட்டு உள்ளே போகலாம். ஏன்னா கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கத்தான் இந்த 17 காரியம் உங்களுக்கு எனக்கும். 17 இல்லாட்டினாலும் ஒரு சில காரியம் பிரிக்க வரலாம். ஆனால் ஆண்டவருடைய அன்பு நல்லா கவனிங்க, மனது உருகிற அன்பு. ஆண்டவருடைய அன்பு மன்னிக்கிற அன்பு. ஆண்டவருடைய அன்பு விடுதலையாக்குற அன்பு. ஆண்டவருடைய அன்பு சத்துருக்களை சிநேகிக்கிற அன்பு. ஆண்டவருடைய அன்பு பிரதிபலன் பார்க்காத அன்பு. ஆண்டவருடைய அன்பு நேற்றும் இன்றும் என்று மாறாத அன்பு. ஆண்டவருடைய அந்த அன்பின் ஆழம், நீளம், அகலம், உயரம் அறிய முடியாதது, அறிவு கட்டாத அன்பு. முடிவு பரியந்த நம்ம மேல் அன்பு வைத்தவர், முந்தி அன்பு கூர்ந்தவர், அநாதி சிநேகத்தினால் உங்களை என்னைய சிநேகித்தவர். காட் இஸ் லவ். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதே போல் இயேசு கிறிஸ்துவும் அன்பாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பெயர் அன்பின் ஆவியானவர். பிதா எப்படி அன்புள்ளவரோ, இயேசு எப்படி அன்புள்ளவரோ, அதே போல் ஆவியானவர் அன்பின் ஆவியானவர். ஆவியானவர் அந்த அன்பை இருதயத்தில் ஊட்டியிருக்கிறார். உங்கள் இருதயத்தில், என் இருதயத்தில் அன்பு இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. வேணால் ஒருத்தர் கொஞ்சம் கூட அன்பு இருக்கலாம், பெர்சன்டேஜில் மற்றவங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி இருக்கலாம். ஆனால் அன்பு எல்லாருடைய இருதயத்தில் இருக்குது. அந்த அன்பு ஆவியினுடைய கனி. பிரதர், என்ன அந்நிய பாஷை பேசினாலும், என்ன தீர்க்க தரிசனம் நீங்கள் சொன்னாலும், என்ன தான தர்மம் நீங்கள் பண்ணாலும், அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. நத்திங். ஒன்றுமில்லை. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். அநியாயத்தில் அன்பு என்ன செய்யாது? சந்தோஷப்படாது. சத்தியத்தில் சந்தோஷப்படும். அன்பு ஒரு காலம்
ஒழியாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. பாடலாமா? கரங்களை உயர்த்தி. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அல்ல உணர்ந்து உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே. தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே. பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானே. எல்லா பாவங்கள் சுமந்தே பரிகார பலியா. முடிந்த 2 கரங்களை பரலோகத்தை நேராக உயர்த்தி, அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. ஒரு நாள் தயை காண்டே நையா, நாளன்னை வெறுத்தேன். தெரிந்தவர்கள் பாடலாமே. ஒரு நாள் தயை காண்டே நையா, நாளன்னை வெறுத்தே நையா, தயை பெரிதையா. என் மேல் தயை பெரிதையா. நல்ல உணர்ந்து தயை பெரிதையா. என் மேல் தயை. மீண்டும் 2 கரங்களை உயர்த்தி, அன்பே என் உள்ள உடையுதப்பா. உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா, மறந்தே திரிந்த துரோகியை. அலைந்தேன் பல நாள் உமையோ மரியா, மறந்தே திரிந்த துரோகியை. அனைத்தீர் அன்பாலே என்னையோ அனைத்தீர் அன்பாலே. அனைத்தீர் அன்பாலே என்னையும் அனைத்தீர் அன்பாலே. அன்பே 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 ஆருயிர் உறவே. ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாட்டும் இது பழைய பாட்டு 2 சேர்ந்து பாடணும். இந்த 2 பாட்டும் நிறைய பாட்டு அன்பை குறித்து இருக்குது. ஆண்டவருடைய அன்பை குறித்து பாடுகிற பாடல்கள். ஏன்னா மனிதனுடைய அன்பு மாறிடும், கணவனுடைய அன்பு ஒரு நாள் மாறும். பிரதர் சிஸ்டர், உங்கள் கணவனுடைய அன்பு மாறும். பிரதர்லாம் கையை உயர்த்தலாமா? கையை உயர்த்தலையே எல்லா பிரதரும். கல்யாணம் ஆன பிரதர்லாம் கையை உயர்த்தலாமா? நல்லா உயர்த்தலாமா? கல்யாணம் ஆன பிரதரெல்லாம் உங்களுக்கும் ஆகும்.
உங்கள் மனைவியுடைய அன்பு மாறிடும். அதுக்கு தான் சொன்னேன், கையை உயர்த்தினேன். பிள்ளைகளுடைய அன்பு மாறும், பெற்றோர்களுடைய அன்பு மாறும், மாமியாருடைய அன்பு மாறும். மாமி யார்? நாத்த நார், கொழுந்த நார். அந்த நாரெல்லாம் நாராகி அன்பு மாறி போயிடும். பக்கத்து வீட்டுடைய அன்பு மாறும், பாஸ்டருடைய அன்பு மாறும், விசுவாசியுடைய அன்பு மாறும். ஆனால் என்றென்றும் மாறாத அன்பு இயேசுவின் அன்பு. நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டுங்க, நல்ல பலத்த கைகளை தட்டி நல்ல உற்சாகமாக. இன்னைக்கு சிரித்து பேசுவாங்க, நாளைக்கு பாருங்கள் முகநாடி வேறுபட்டுரும். ஏன்னா ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நேற்று நல்லா பேசுனாங்களே, இன்றைக்கி முகத்தை இப்படி திருப்புறாங்களே. அதுதான் மனிதனுடைய அன்பு. நான் அந்த அன்பை பேசலை, அகாப்பே அன்பு. அகாப்பே அன்புனா பிரதிபலன் பார்க்காத அன்பு, மற்ற நண்பருடைய அன்பு, அம்மா அப்பாவுடைய அன்பு, உறவினருடைய அன்பு. இந்த எல்லா அன்புக்கும் மேற்பட்ட அன்பு தான் அகாப்பே அன்பு. உங்களுக்காக எனக்காக உயிரையே கொடுத்த அன்பு. அந்த அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? அதுதான் இன்னைக்கு தியானம். அது இத்தனை 17 காரியம் பவுலுடைய வாழ்க்கையில் வந்து எதுவும் பிரிக்கல, முற்றிலும் ஜெயம். அதுதான் இன்னைக்கு செய்தி. முற்றிலும் ஜெயம், முற்றிலும் ஜெயம். வரலாற்றில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைய மிஷினரிகள் சரித்திரம் இருக்கும். ஒரு பரிசுத்தவனுடைய உதாரணத்தோடு இந்த செய்தி ஆரம்பிக்க விரும்புகிறேன். பவுலுடைய காரியத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக போலி கார்பா, ஆமாம், அந்த ஒரு ஊழியக்காரர் போலி, ஆமாம், அந்த ஊழியக்காரர் என்னன்னா, பரிசுத்தவான், இயேசுவை நீங்கள் மறுதளிக்கணும், நீங்கள் மறுதளித்தா உங்களை விட்டுருவன்னு சொல்லி அவரை கட்டி வச்சு அப்படியே சுற்றிலும் நெருப்பை வச்சு, இப்போ கடைசி டைம், இயேசுவை நீங்கள் மறுதளிச்சிட்டா உங்களை என்ன செஞ்சிடறேன், விட்டுறேன்னு சொல்லி அந்த அரசாங்கம் அதிகாரிகள் சொன்னாங்க. அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னை அதிகமாக தொட்டது. நான் சின்ன வயசுலேருந்து இப்போ எனக்கு பழுத்த பழம் வயசாயிருச்சு, தாடிமைலாம் நரைச்சி போச்சு, முதிர் வயது. என் ஆண்டவர் இயேசு ஒரு தீமையும் எனக்கு செய்யலை. இத்தனை வயசு வரைக்கும் எனக்கு நன்மையே செய்தார். அந்த நன்மையை செய்த அநேகருக்கு நன்மை செய்த ஆண்டவர் எனக்கும் செய்தார். நன்மை செய்கிறவர் சுற்றி தெரிந்தார். இந்த இயேசுவை எப்படி நான் என்ன செய்வேன்? நான் மறுதளிப்பேன். என் உயிரே போனாலும் பரவாயில்ல, என்னை உயிரோடு நீங்கள் தீ கொளுத்தினாலும் பரவாயில்ல, இயேசுவை நான் என்ன செய்ய மாட்டேன், நான் மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னேன். எவ்வளோ சொல்லியும் இப்போ உங்களுக்கு டைம் தரோம். இயேசுவை மறுதளிச்சிருங்கன்னு சொன்னோன்னே, அந்த அன்பை மறுதளிச்சிருங்கன்னு சொன்னோன்னே மறுதளிக்கவே அவர் இல்லை. நடந்த சம்பவம், தீயை கொளுத்தினார்கள், அப்படியே உயிரோடு என்ன செஞ்சாங்க, எரிக்கப்பட்டார். அப்போவும் அவர் மறுதளிக்கலை. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இதே போல் துன்பம் உங்களுக்கு எனக்கு வரல. ஃப்ரீயாக இருக்கிறோம், விடுதலையோடு இருக்கிறோம். கர்த்தரை எப்போனாலும் ஆராதிக்கலாம், கையை தட்டலாம், பாடலாம். அப்போ இந்த காலத்தில் ஆண்டவருடைய அன்பை பிரிக்கிற இந்த 17 காரியம், இன்னும் மற்ற காரியங்கள் எது வந்தாலும், ஆண்டவரே என்னுடைய ஃபஸ்ட்டு லவ், முதல் மரியாதை, என்னுடைய முதல் அன்பு உங்கள் தான் ஆண்டவரே. அப்புறம் தான் என் மனைவியை நேசிப்பேன், அப்புறம் தான் என் பிள்ளையை நேசிப்பேன், அப்புறம் தான் என் சபையை நேசிப்பேன், அப்புறம் தான் என் உற்றாரை நேசிப்பேன், அப்புறம் தான் உறவினரை நேசிப்பேன். ஆனால் முதல் அன்பு அன்று, அந்த அன்பில் நான் யாரையும் வைக்க மாட்டேன். அதனால தான் ஆபிரகாமுக்கு டெஸ்ட் வைக்கும்போது ஆண்டவர் சொன்னார், அங்கே சோதனைன்னு வரும், ஆனால் அது பரீட்சை, உன் நேச குமாரன், உன் ஒரே குமாரன். அது சொல்லும்போதே அவருக்கு என்ன செய்யும், அந்த அன்பு. ஏன்னா முதிர் வயசில் குழந்தை பெற்றெடுத்தா, 100 வயசில், சாரால் 90 வயசு. அந்த ஈசாக்கை நீ போய் என்ன செய்ய, பலியிடுன்னு சொன்னோன்னே அந்த டெஸ்ட்டில் ஆபிரகாம் என்ன செஞ்சிட்டாரு, பாஸ் பண்ணிட்டார். ஆண்டவரே முதல் அன்பு நீங்கள் தான், அப்புறம் தான் என் மகன் ஈசாக்கு, அப்புறம் தான் மற்ற மனைவி சாரா. முதல் அன்பு நீங்கள் தான். அந்த அன்பு டெஸ்ட்டில் ஆபிரகாம் பாஸ் பண்ணிட்டார். ஆனால் இப்போ நம்ம தியானிப்பது பவுலுடைய வாழ்க்கையில் அன்பை பிரிக்க என்னென்ன காரியம் வந்ததுன்னு நான் சொல்லுகிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். முதல்ல 2 கொரிந்தியர் திருப்புங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர்
4ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஒருத்தர் வாசிங்க. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. நீங்கள் நினைக்கிறீங்க எங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் தான் பாஸ்டர் எப்பக்கமும் நெருக்கம், வீட்டில் நெருக்கம், பொருளாதார நெருக்கம், வேலை ஸ்தலத்தில் நெருக்கம், பக்கத்து வீட்டாரில் நெருக்கம், என் அண்ணன் தம்பி மூலம் நெருக்கம், மாமியார் மூலம் நெருக்கம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பவுல் சொல்லுகிறார் ஊழியத்தின் பாதையில் எப்பக்கமும் நெருக்கம் வந்துச்சு, ஆனால் அன்பை விட்டு பிரிக்கல, அது ஒடுங்கி போகவில்லை. கலக்கம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஊழியத்தில் வந்தது. கலக்கம் அடைந்து மனமுறிவுக்கு அவர் என்ன செய்யலை, விட்டு கொடுக்க அவரை விடலை, மனமுறிவடையலை. எவ்வளோ துன்பம் வந்தது பவுல் வாழ்க்கையில் ஊழியத்தில். துன்பப்படுத்தப்பட்டும் கைவிட அடுகிறதில்ல, கீழே தள்ளப்பட்டு அவர் என்ன செய்யலை, மடிந்து போகிறதில்ல. 10வது வசனம், கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து தீர்க்கிறோம். அப்போ எப்பக்கமும் அவருக்கு சிலுவை, பாடு, உபத்திரம், ஆனால் எதுவும் அவரை என்ன செய்யலை, பிரிக்கலை. அதனால தான் ப்ராக்டிக்கலாக பவுல் மற்ற விசுவாசிகளுக்கு சொல்லும்போது, அப்புறம் மறுபடி கொரிந்தியருக்கு வரலாம், அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் சொல்ல அப்படியே வேகமாக திருப்புங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் அனுபவமாக அவர் சொல்கிறார். 22 பிரதரில் ஒருத்தர் சிங்க குரலில் கணீர்னு வாசிங்க. சீசருடைய மனதை, தேங்க்யூ பிரதர், மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக ஒரு உபத்திரம் 2 உபத்திரம் அல்ல, நாம் அநேக உபத்திரங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பவுலோட சேர்ந்து எல்லாரும். அப்போ பவுலும் தான் அந்த வார்த்தை. அப்போ அன்பு சகோதரனை சகோதரியை, பரலோகத்துக்கு போகிறதுக்கு அநேக உபத்திரங்கள் வழியாக தான் போகணும். எனக்கு உபத்திரமே வேண்டான்னு நீங்கள் பரலோகம் வர முடியாது. அன்பு சகோதரியே, எனக்கு உபத்திரமே வேண்டான்னு நிச்சயம் பரலோகம் வர முடியாது. அன்பு சகோதரனே, எனக்கு வேலையில், குடும்பத்தில், ஊழியத்தில் எதுலையுமே உபத்திரம் வேண்டானா பரலோகத்துக்கு வர முடியாது. இது எப்போ சொல்கிறாரு தெரியுங்களா? லீஸ்திராவில் ஒரு பிறவி செப்பனியை சுகம் ஆக்கணுன்னு தெய்வம்னு சொல்லி இந்த பவுலையும் பர்னபாவையும் தெய்வம்னு, பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினபடினால அவரை மெர்க்குரின்னு சொல்லி அப்படியே காலமடலாம் கொண்டு வந்து மாலையை கொண்டு வந்து தெய்வம்னு சொல்லி அப்படியே வணங்க வந்துட்டாங்க. வஸ்திரத்தை கிழிச்சு, நாங்களும் உங்களை போல மனுஷர் தான், வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்குன தெய்வத்தை பணிந்து கொள்ளுங்க, நாங்கள் பாடுள்ள மனுஷர், உங்களை போல மனுஷர், ஆனால் நாங்கள் ஊழியக்காரர், அவ்வளோதான். சுவிசேஷ பிரசங்கம் பண்ணோம், இயேசு நாமத்தில் இந்த லிஸ்திராவில் பிரசங்கம் பண்ணினோம். பிறவி சப்பான் என்ன செஞ்சான், நடந்துட்டான். என்ன நடந்துச்சுன்னா, நீங்கள் 19 பாருங்கள். பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலிருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். பிரசங்க குறிப்பெடுக்கிற கேட்குற அன்பு சகோதரனே சகோதரி, இது மாதிரி யாராவது உங்களை என்னையும் கல்லால் அடித்து தரன்னு இழுத்துருக்காங்களா? இப்போ நான் கேட்குறேன், இந்த இயேசுவை சுவிசேஷம் சொன்னதுனால ஒரு அடியாவது நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க உங்கள் கையை உயர்த்துங்க. பக்கத்தில் கேளுங்க, ஏதாவது அடி வாங்கினீங்களான்னு. முன்பு பின்பு கேளுங்க. இங்கிட்டே பார்க்குறீங்களா, அங்கிட்ட பார்த்து கேளுங்க. 2 பக்கமும் இயேசுவுக்காக அடி வாங்கினீங்களான்னு கேளுங்க. மனைவி வேணால் அடிச்சிருக்கலாம், கணவன் பதிலுக்கு அடிச்சிருக்கலாம். உங்கள் கணவர் அடிக்கலைன்னா பாக்கியவதிகள், நீங்கள் உங்கள் கணவர் அடிக்கலைன்னா அவர் பாக்கியவான். சுவிசேஷத்துக்காக நீங்கள் நான் அடி வாங்கியிருக்கோமா? ஆனால் பவுலை அடின்னு அடித்து செத்துட்டாருன்னு சொல்லி தரன்னு வெளியில் நின்னாங்க. இதேமாரி சம்பவம் உங்களுக்கு எனக்கு நடந்தால் என்ன தருமாமா? ஐயோ வலிக்குது. புகழனி ஹாஸ்பிட்டலில்
இல்லை இங்குள்ள ஹாஸ்பிட்டல் இல்லை ஜிஹெச்எல்ல எஸ்ஆர்எம்மில் தனலட்சுமியில் போய் பெட்டில் என்ன செய்வோம், ஒரு வாரம் படுத்து வீட்டில் வந்து ரெஸ்ட் ஆகி அந்த புண்ணெல்லாம் மாறின பிறகு தான் அடுத்த நாள் சுவிசேஷத்துக்கு நீங்கள் நானும் போவோம், என்னையும் சேர்த்து சொல்கிறேன். ஆனால் நான் பிரசங்கம் பண்ணுகிற பவுல் முற்றிலும் ஜெயம் கொள்வதற்கு காரணம் அடுத்த வசனம் பாருங்க 20. சீசர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில், அவங்க சூழ்ந்து நின்று என்ன பண்ணியிருப்பாங்க, ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஆண்டவரே அப்போஸ்தலனாகிய பவுலை அடிச்சிட்டாங்க, செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி தரையில் இழுத்துட்டு போய் அடுத்த பக்கம் போட்டுட்டாங்க. ஆண்டவரே இவர் ஊழியக்காரர், இவர் அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும், அங்கே போடலை, ஜெபம்னு போடலை. சூழ்ந்து நிற்கையெல்லாம் அங்கே ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அவன் எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்தான். மறுநாளிலே பர்னபாவுன்னு கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். 21 பாருங்க. அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீசராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோவுக்கு திரும்ப வந்து, அடி வாங்கின ஊரில் திரும்ப போக மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரர் கொஞ்ச நாள் கழிச்சு வேணா போகலாம். ஆனால் நான் பிரசங்கம் பண்ணுகிற பவுல் முற்றிலும் ஜெயங்கொள்வதற்கு அடி விழுந்தாலும் செத்தாலும் அதே ஊருக்கு மறுபடியும் போறார். அவ்வளோ அடி வாங்கி அடுத்த நாளே ஊழியத்துக்கு போறார். இதுதான் முற்றிலும் ஜெயம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நல்ல உற்சாகமாக. நான் எழுப்புதல பிரசங்கம் பண்ணும்போது நீங்களும் ஒத்துழைப்பு கொடுத்தா தான் அந்த பிரசங்கம் மனதில் பசுமர தாணி மாரி பதியும். ஆண்டவர் பேசுவார். இவ்வளோ பிரச்சனையை சந்திச்சுட்டு தான் 22வது வசனம், ஏற்கனவே படித்த வசனம், சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அவரையும் சேர்த்து மற்றவங்களையும் சேர்த்து நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பாப்பா பவுல் பர்னபா 2 பேர் சேர்ந்து சொன்னார்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் இல்லை, திடன் கொள்ளுங்கள் அப்படின்னா சொன்னாரு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, வீட்டில் உபத்திரம் உண்டு, வேலை ஸ்தலத்தில் உபத்திரம் உண்டு, சர்ச்சில் ஊழியத்தில் உபத்திரம் உண்டு, மற்ற விஷயத்தில் உறவினர் மூலம் உபத்திரம் உண்டு, பிள்ளைகள் மூலம் உபத்திரம் உண்டு, உறவினர்கள் மூலம் உபத்திரம் உண்டு. ஆனால் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேங்கிறார். அதான் வெற்றி, அதான் முற்றிலும் ஜெயம். இப்போ பவுலுடைய வாழ்க்கையில் மறுபடியும் 2 கொரிந்தியருக்கு வாங்க. 2 கொரிந்தியர் ஏற்கனவே ஒரு அதை படித்தோம். இப்போ 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்கே அப்படியே பட்டியலிடுறார். இவ்வளோ காரியம் வந்தும் அந்த தேவ மனுஷன் ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரியவே இல்லைங்க, பிரியவே இல்லை. எத்தனை தடவை படித்தாலும் பிரசங்கம் கேட்டாலும் இது நமக்கு இன்னும் வைராக்கியத்தை தான் உண்டு பண்ணுகிறது. நம்ம அப்படி இல்லையே. சின்ன பாடு பிரச்சனை வந்தாவே பைபிள் படிக்கிறதில்ல, ஜெபம் பண்ணுறதில்ல, சர்ச்சுக்கு வர்றதில்ல. 25 ஆண்டாக இருந்தான்னா, 30 ஆண்டாக இருந்தான்னா, 10 ஆண்டாக இருந்தான்னா, இப்படி நம்ம சில காரியங்கள்லாம் சொல்கிறோம். ஆனால் அவர் பாருங்கள், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். வாசிக்காத சிஸ்டர் ஒருத்தர் நல்ல கணீர்னு எல்லாரும் கேட்குற மாதிரி வாசிங்க. 2 கொரிந்தியர் 11:23. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? பார்த்தீங்களா, நான் அதிகங்கிறார். அவங்களா கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகங்கிறார். வாசிங்க சார். ஒருத்தர் வாசிங்க. புத்தீனமாய் பேசுகிறேன். வெறும் பிரயாசப்படலை, நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன். அந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப முக்கியமானது, சாதாரண அடி அல்ல. பின்னாடி பட்டியல் போடுறாரு. அதிகமாய் அடிப்பட்டவன். 1 முறை 2 முறை அல்ல, ஜெயிலில் சிறைச்சாலையில் அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன். ஏதோ 1-2 மரண அவஸ்தை உங்களுக்கு எனக்கு வரலாம், ஆனால் அநேகம் தர மரண அவதியில், மரணத்துக்கு அவருக்கு 1 அடி தூரம் தான். அப்படி மரண அவதியில் அகப்பட்டவன். அல்ல கவனிங்க, யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன். கிறிஸ்துவுக்குள் பிரிய மாணவர்களே, இந்த நாட்களில் வந்திருக்கிற கல்வாரி பாடை நம்மளும் அந்த புனித வெளியில் தியானிக்க போகிறோம். மற்ற சபைகளை 40 நாள் உபவாசம் இருந்து
அந்த பாடும் மரணத்தை தியானிக்கிறார்கள். எனக்கும் ஆசை தான். நீங்கள் எல்லோரும் இதேமாரி 40 நாள் சாயந்தரத்தில் வேலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா வைக்க ஆசை தான். ஆனால் சரி போகட்டும், நல்ல காரியத்தை பேசுவோம். அங்கிட்டு போயிட்டு நம்மளை ஒரு குத்துறாருன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். பவுலை மட்டும் பேசலாம். சரி, நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஜீசஸை கூட 39 40 கொண்டு ஒரு தரம் தான் அடித்தாங்க. இவரை எத்தனை தரம் அடித்தாங்க? 5 தரம். 5 39 பெருக்கி சொல்லுங்க. 195 தடவை. நேரம் பணம்னு சொன்னால் மற்றவங்க எல்லாரும் சொல்லியிருப்பீங்க. யாரை அடித்தா எனக்கு என்ன? யோசிச்சு பாருங்க. எங்க 39 அடினா சாட்டையால் அடித்து அப்படி பிஞ்சிரும். 1 அடி 2 அடி அல்ல, அப்படி சரீரம் அந்த புண்ணு ஆறி அப்போ மறுபடியும் ஊழித்து போயிட்டு இருக்கும்போது திரும்ப 39 அடி. கவனிக்கிறீங்களா? அது ஆறி காயம் ஆறி திரும்ப ஊழித்து போகும்போது திரும்ப ஒரு தர. இதை 5 தரையும் ஒரே தர அல்ல, 5 டைம். 195 அடியும் ஒரே தடவை அல்ல, 5 தரம், 5 டைம்ஸ். அப்படி 3வது 4வது தடவை அந்த புண்ணு ஆறி காயம் ஆறிங்கும் போது திரும்ப இப்படி 195 அடி வாங்கியும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேங்கிறார். அதுதான் பவுல். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அடுத்து பாருங்க, 3 தரம் மிலாறுக தடியால் 3 தரம் அடிச்சிருக்காங்க. அந்த வலி என்ன வேதனை பட்டிருப்பார் சரீரத்தில். வாசிங்க சிஸ்டர். அதை ஏற்கனவே படித்த பார்த்தீங்களா? ஒரு தரம் கல்லால் அடித்து செத்து போயிட்டாருன்னு முன்னாடியே படிச்சிட்டோம். கல்லால், நம்மளை சொல்லால் அடிச்சிருக்கலாம். யாரும் கல்லால் உங்களை என்ன செய்யலை, அடிக்கலை. அப்போ கல்லால் ஒரு தரம் கல்லறி உண்டு. பிரயாணத்தில் ஊழியத்து நிமித்தம், மிஷினரி பயணத்து நிமித்தம் 1 தரம் 2 தரம் அல்ல, 3 தரம் கப்பல் சேதம். தப்பி பிழைப்போங்கிற நம்பிக்கை இல்லை. அடுத்து படிங்க சார். எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. கடலில் ஒரு பகல் முழுவதும் என்ன செய்யுங்க, போக்கினேன். டே அண்ட் நைட் கடல்ல. அடுத்து படிங்க. முதல் மிஷினரி பயணம், 2வது மிஷினரி பயணம், 3வது மிஷினரி பயணம், எருசலேம் துவக்கி இல்லிரிக்கும் தேசம் வரைக்கும், கொரிந்து பட்டணம், எபேசு பட்டணம், பிலிப்பி பட்டணம், தெசலோனிக்கே பட்டணம். இன்னும் அப்போஸ்தலர் நடவடிக்கைலாம் படித்து பாருங்கள். அவருடைய ஊழிய பிரயாணம். தேவ மனுஷன். அப்படி அநேகம் தரம். இன்னைக்கு இருக்கிற பிரதர், இன்னைக்கு சர்ச்சுக்கு வரத்துக்கு உங்களுக்கு ஆட்டோ இருக்கு, சர்ச்சுக்கு வரத்துக்கு 2 வீலர் இருக்கு, சர்ச்சுக்கு வரத்துக்கு பஸ் வசதி இருக்கு, சர்ச்சுக்கு வரத்துக்கு கால் இருக்கு, நடந்து வர. ஆனால் அன்னைக்கு இப்படி இல்லை. இன்னைக்கு ஊழியர்கள், சுவிசேஷர்கள் இங்கே பிரசங்கம் பண்ணிட்டு பிளைட் ஏறி அடுத்து டக்குன்னு போயிடுறாங்க இன்னொரு இடத்துக்கு. ட்ரெயின் வசதி இன்னைக்கு இருக்குது, பஸ் வசதி இருக்குது, கார் வசதி இருக்குது. ஆனால் அன்னைக்கு பவுல் காலத்தில் இப்படிப்பட்ட வசதிகள் இல்லைங்க. ஒரு இடத்துக்கு பிரயாணம் பண்ண எத்தனை மணி நேரம், எத்தனை நாட்கள் ஆகும் யோசித்து பார்த்துருங்களா? இன்றைக்கி இருக்கிற இந்த நவீன சிஸ்டங்கள், ஸ்பீடாக போகிற காரியம்லாம் அன்றைக்கெல்லாம் ரோடு வசதி அன்றைக்கி இப்படிலாம் கிடையாதுங்க. இந்த 2 வேலை அன்றைக்கெல்லாம் போகிற வேலைலாம் கிடையாது. ஆனால் அதன் மத்தியும் அநேக தரம் பிரயாணம் பண்ணினே. வாசிங்க சிஸ்டர். அடுத்த ஆறுகளால் வந்த மோசம், கல்லறால் திருடர்களால் வந்த மோசம், இதை விட வேதையானது சுய ஜனங்கள், சொந்த ஜனங்க, என் சுய ஜனங்களால் வந்த மோசம், மற்ற அந்நிய ஜனங்களால் வந்த மோசம், பட்டணத்துக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்ல போனார், பட்டணத்தினால் வந்த மோசம், அங்கேயும் வனாந்தரத்தில் உண்டான மோசம், சமுத்திரத்தில் உண்டான மோசம், நல்ல சகோதரர் மாரி நடித்து கள்ள சகோதராக இருந்து ஊழியத்துக்கு துரோகம் செய்த கள்ள சகோதரால் வந்த மோசம், பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்பு. பிரதர், அநேக முறை கண்விழிப்புகளிலும் உங்களுக்கு எனக்கு என்னைக்காவது நம்ம பசியாக இருந்திருக்கிறோம்மா? நேற்று உபவாச ஜபங்கிறதுனால என்ன இருந்திருப்போம், பாஸ்டிங்கோடு வந்திருக்கலாம். அதுவும் ஒரு வேளை தான். என்னைக்காவது ஆண்டவர் உங்களை என்னைய பசியாக விட விட்டாரா? லாக்டவுன் நாட்களிலும் கறி மீனோடு அற்புதமாக போஷித்தார். கையை கொடுத்து சொல்லுங்கள்.
உண்மையிலும் உண்மை. லாக்டவுனில் தான், ஆமாம், கறி மீன் காய்கறி, வீட்டுக்கே காய்கறி வந்துச்சு. இன்றைக்கெல்லாம் போய் வாங்கிட்டு வரோம், வீட்டுக்கே காய்கறி எல்லாம் வந்துச்சு. 2 லாக்டவுன்லேயும் ஆண்டவர் அற்புதமாக ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஒரு நாள் நம்மளை பசியால் விட, நீதிமான பசினால் வருந்த விடா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறாதபடி இருந்தார். ஆனால் பவுல் இங்கே இருந்திருப்பாருன்னா அவர் கையை தூக்குவார், நான் பசியில் இருந்தேன். இன்றைக்கி அவரை குறித்து பிரசங்கம் பண்ணுறோம். இங்கே இப்போ பவுல் இல்லை, அவரை குறித்து பிரசங்கம் பண்ணுறோம். பசியில், தாகத்தில். இப்போ சர்ச்சில் ஒரு தாகம் தண்ணி வந்தால் 2 பக்கம் மினரல் வாட்டர் வச்சுருக்கோம். நானும் எங்கே போனாலும் நீங்கள் கொடுத்த பாஸ்டர் கொடுத்த இந்த வருஷம் கொடுத்த ஏதோ பாஸ்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாஸ்டர். இந்த கிறிஸ்மஸ் டைமில் பாஸ்டர்களுக்கு நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த இது இல்லை, அது ஹாட் வாட்டரு கூல் வாட்டர் 2 இருந்தது. அது என்கிட்ட பார்க்கும்போதெல்லாம் பாசங்க, என்ன பாசங்களை வாங்க முடியாதா கடையில் அவங்களால? சொல்லுங்கள், அவங்க வீட்டில் பாஸ்ட் வீட்டில் என்ன பொருள் இல்லையா? ஆனால் அந்த அன்பு நிமித்தம் நம்ம சபையாராக கொடுத்த வெகுமதியை இன்னமும் சரி. இன்னொரு பாஸ்டர் அப்படி தான், பாஸ்டர் அப்போ கொடுத்த ஒரு தடவை அயன் பாக்ஸ் கொடுத்தோம் பார்த்தீங்களா, இன்னமும் நான் அதை வச்சு அயன் பண்ணுறேன். நானும் அந்த அயன் பாக்ஸை வச்சு தான் இப்போவும் என்ன செய்கிறேன், அயன் பண்ணிட்டேன். அதை பார்க்கும்போதெல்லாம் உங்கள் அன்பை நினைக்கிறேன். என்னால் அயன் பாக்ஸ் வாங்க முடியாதா, ஊழியக்காரில் வாங்க முடியாதா? அப்போ ஒரு பாஸ்டர் வாயை விட்டே கேட்டுட்டார், பாஸ்டர் இப்போ இதை கொடுத்த நீங்கள் ஏன் என்கிட்ட எனக்கு சொல்லலை? அப்போ மற்ற பாஸ்டரை கூப்பிட்டு அவருக்கு கொடுத்தோம் அயன் பாக்ஸை. அப்போ அந்த பாஸ்டர் வாயை விட்டே கேட்டார், இப்போ ஏன் எங்களுக்கு கொடுக்கல, இதை கொடுக்கல? கேள்விப்பட்டேன் நிறைய பாஸ்டர் கிஃப்ட் கொடுத்தீங்கன்னு சொல்லி. அப்படிலாம் இல்லை, ஆனால் அவர் தாகத்தில் இருந்தார். வாசிங்க சார். அநேக முறை உபவாசத்திலும் பாருங்கள், குளிரில். இன்றைக்கெல்லாம் ஆமாம், நமக்கு குளிர்னா போத்திக்க கம்பளி போர்வெல்லாம் இருக்குது. வாசிங்க. ட்ரெஸ் இல்லாமல் இருந்தார், உடல் இல்லாமல் ஆட. நமக்கு ஆண்டவர் அப்படி வச்சுருக்கிறாரா? அடிக்கடி சொல்லுவேன், பீரவை திறந்தா என்ன செய்யுது, சரிஞ்சு போகுது. சீக்கிரம் அதெல்லாம் காலி பண்ணி மற்றவங்களுக்கு என்ன செய்யுங்க, வாங்குறவங்களுக்கு கொடுங்க, வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. பழையவைகள் கலைந்தன எல்லாம் அதை கழிங்க, புதுசாக ஆண்டவர் கொடுப்பார். அதே வச்சுக்கிறதுனால தான் புதுசாக வரமாட்டேங்குது. ஆனால் பவுல் ட்ரெஸ் இல்லாமல் இருந்தார். இப்போ வாசிங்க சார், அதான் ரொம்ப முக்கியம். இவ்வளோ சொல்லிட்டு மேலே பட்டியல் போட்டு சொல்லிட்டு, இவைகள் முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்கிறது. ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனாகிறது இல்லையோ? ஒருவன் சபைகளை இடறினால் என் மனம் எரியாது இருக்குமோன்னு சொல்லி சபையை குறித்து தான் மேன்மை பாராட்டினார். இவ்வளவு பிரச்சனை வந்தும் ஆண்டவருடைய அன்பை விட்டு அவர் என்ன செய்யல, பிரியல. இதுதாங்க முற்றிலும் ஜெயம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? சவால் விட்டாரே பவுல், நீங்கள் நான் அப்படி சொல்ல முடியுமா? வெற்றியை குறித்து 3 மாதம் தியானித்து குறிப்பெடுக்கிற கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, முற்றிலும் ஜெயம் வேண்டும், முற்றிலும் ஜெயம் வேண்டும். 2 கொரிந்தியர் 6க்கு வாங்க. எத்தனை இடத்துல பட்டியல் போட்டு அவருடைய காரியத்தை சொல்கிறார். 2 கொரிந்தியர் 4 படிச்சிட்டோம், 11 படிச்சிட்டோம், 1 கொரிந்தியரெல்லாம். இப்போ 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் பிரதரில் ஒருத்தர் இதேமாரி சிங்க குரலில் வாசிக்காத ஒரு பிரதர் 3லேருந்து வாசிங்க. இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு 3லேருந்து வாசி படிப்பா. 2 கொரிந்தியர் 6:3. இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்வதித்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி சொல்கிறேன், இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு கிரேஸ் ஐபிஎஸ் சபையாராகிய நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை விசுவாசிகளாக விளங்க பண்ணுகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? பிரதர், உங்களால் சபையில் ஒரு இடரல் வரக்கூடாது.
என்னால் இந்த சபையில் ஒரு இடரில் வரக்கூடாது. இந்த சபைக்கு வந்ததுனால எனக்கு ஆசீர்வாதம், ஆண்டவருக்கு மகிமை. இந்த சபையில் என்னை ஒரு அங்கத்தினராக மாற்றிருக்கிறா. நான் யாருக்கும் இடரலாக இருக்க மாட்டேன். என்னை விசுவாசியாக விளங்க பண்ணுகிறேன். ஆவிக்குரிய காரியத்தில் நீங்களும் ஊழியராக இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆசாரியராய் ராஜாக்களாக இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை முழு நேர ஊழியர் விட்டாலும் வேலை செய்து கொண்டே பகுதி நேரமாக ஊழியர் செய்கிற ஆசாரியராய், லேவியராய், ராஜாக்களாய் உங்களை ஆண்டவர் என்னையும் உங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்போ படிங்க பாருங்க. என்ன பொறுமை? இதுதான் நமக்கு இல்லை. பொறுமைன்னா என்னன்னு கேட்குறோம். பவுல்கிட்ட இருந்தது என்ன? அது சொல்லுங்க. சாதா பொறுமை இல்லை, மிகுந்த பொறுமை. அதுதான் அந்த அன்பை விட்டு பிரிக்கலை. ஷார்ட் டெம்பர்லாம் அவருக்கு இல்லை. நமக்கு தான் அப்பப்போ ஷார்ட் டெம்பர் வருது, டென்ஷன் ஆகிடுறோம், முகநாடி வேறுபட்டுருது. அதனால தான் ஆண்டவருடைய அன்பை விட்டு. இப்போ குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு சண்டைன்னா அன்றைக்கி அன்பு போச்சு. குடும்ப ஜபம் இல்லை, தனி ஜபம் இல்லை, சர்ச்சுக்கும் வர்றதில்லை. ஆனால் அதே இடத்துல பொறுமை இருந்துச்சுன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, சண்டை போடுங்கன்னு சொல்லலை. சண்டை உங்கள் வீட்டில் இருந்தாலும் அன்றைக்கி குடும்ப ஜபம் பண்ணுங்க, சமாதானம் ஆகும். பார்த்தீங்களா? ஒருத்தர் தான் அல்லேலூயாக்கிறார் உங்கள் வீட்டில். ஏன்னா வீட்டுக்கு வீடு வாசப்படி கணவன் மணிக்குள்ள உரசல் புரசல் வரும். நானும் குடும்பம் நடத்துகிறேன். ரைட்டுங்களா? 2 பிள்ளைகள் இருக்குது எங்களுக்கும். நீங்களும் குடும்பம் இருக்கீங்க. எங்கள் வீட்டிலலாம் சண்டை வராதுன்னீங்கன்னா உங்களுக்கு தனியாக கவுன்சிலிங் கொடுக்கணும். ஏதோ பிரச்சனை இருக்குது உங்கள்கிட்ட. மிகுந்த பொறுமை. வாசிங்க பிரதர். உபத்திரவம், நெருக்கங்களிலும், பாருங்க பட்டியல்றார் பாருங்க. இதெல்லாம் பிரிக்கலைங்கிறதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறேன். இடுக்கண்களிலும், அடிகளிலும், காவல்களிலும், கலகங்களிலும், பிரயாசங்களிலும், கண்விழிப்புகளிலும், உபவாசங்களிலும், கற்பிலும், தூய வாழ்க்கை கற்பிலும், அறிவிலும், நீடிய சாந்தத்திலும், தயவிலும், பரிசுத்த ஆவியிலும், சாதாரண அன்பில், மாயமற்ற அன்பிலும், சத்திய வசனத்திலும், திவ்ய பலத்திலும், நீதியாகிய வலதிடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும், நல்ல கவனிங்க, கனத்திலும் கனவீனத்திலும். யாராவது நம்மளை ஹானர் பண்ணால் நல்லா இருக்கும், யாராவது இன்சல்ட் பண்ணிட்டா அவ்வளோதான். ஆனால் பவுல் பாருங்க, கனம் இருந்தாலும் சில இடத்துல கனவீனம், சில இடத்துல கனம் கிடைச்சது. எது இருந்தாலும் ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிக்கல. கனத்திலும் கனவீனத்திலும். வாசிங்க பிரதர். துர்க்கீர்த்திலும் நற்கீர்த்திலும். அப்போ துர்க்கீர்த்தி இவரை குறித்து, ஊழியரை குறித்து. சில இடத்துல ஊழியக்காரர், தேவ மனுஷன் அப்படின்னு நற்கீர்த்திலும். சில நேரம் பவுலை எத்தன் கொடுக்குற பணத்தெல்லாம் சொந்த செலவு பண்ணுகிறான், பண விஷயத்தில் உண்மை இல்லைன்னு சொல்லி சிலர் எத்தனை சொல்கிறாங்க. ஆனால் பவுல் சொல்கிறார், நீங்கள் எத்தனை என்ன சொன்னாலும் பண விஷயத்தில் நான் என்ன யார்? நிஜஸ்தர். பணத்தில் உண்மையுள்ளவர், ₹1 கூட உண்மையுள்ளவன். அதுதான் பவுலுடைய ஸ்டேட்மெண்ட். நீங்கள் வேணால் எத்தனை சொல்லலாம், பண ஆசை பிடிச்சவன் சொல்லலாம், ஆனால் நான் நிஜஸ்தன். எத்தர் என்னப்பட்டாலும் நான் நிஜஸ்தர். வாசிக்கும் பிரதர். அறியப்படாதவர்கள் என்னப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும், சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும், தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும், துக்கப்படுகிறவர்கள் என்று நீங்கள் சொன்னால் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷப்படுகிறவர்களாகவும். ஊழியக்காரனுக்கு கார் இல்லை, சொந்த வீடு இல்லை. விசுவாசிகள் நாங்கள் கார் வச்சுருக்கோம், வீடு வச்சுருக்கிறோம், இவ்வளோ ஊழியம் செய்கிறாரு, பிரசங்கம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அன்னைக்கு இருக்கிற அந்த சபை மக்கள் எப்படி சொன்னாங்க? தரித்திரர் எண்ணப்பட்டாலும் நாங்கள் அநேகர் என்ன செய்கிறோம்? ஐஸ்வர்யவான்களாக்குறோம். பிரதர், நாங்கள் செபிக்கிறோம், உங்களுக்காக செபிப்பதனால தான் நீங்கள் நல்ல வேலை கிடைக்குது, வருமானம் கிடைக்குது. 2 வீலரில் போன நீங்கள் 4 வீலரில் போகிறீங்க, ஒரு வீடு கட்டுறீங்க, நீங்கள் பல வீடு கட்டுறீங்க, மாடி மேலே மாடி கட்டுறீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. ஆனால் நீங்கள் எங்களை தரித்திர நினைக்கலாம். அதை குறித்து நாங்கள் டோன்ட் கேர், கவலைப்படலை. இதான் பவுலுடைய ஸ்டேட்மெண்ட். நாங்கள் தரித்திரர் என்னப்பட்டாலும் எங்கள் செபத்தில் கர்த்தர் உங்களை என்ன செய்கிறாரு? ஐஸ்வர்யவான்கள் ஆக்குறாரு. எங்களுக்கு வீடு இல்லாட்டாலும் உங்கள் வீடுகளை திறக்க கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறாரு.
அதான் அதனுடைய அர்த்தம் பவுலுடைய வாழ்க்கையில். வாசிங்க பிரதர். ஊழியக்காரனுக்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமில்லாதவர்கள் என்னப்பட்டாலும், ஏன்னா வர்ற பணத்தெல்லாம் ஊழியத்துக்கே செலவு பண்ணி உன்னை உடவு உடுக்க விட இப்படி தான் பவுல் மிஷனரி பயணத்துக்கு அடுத்து ஒவ்வொரு காரியத்துக்கு கத்தரை நோக்கி காத்திருக்கிற போது இப்படி நீங்கள் எங்களை நாங்கள் நினைச்சாலும் ஒன்றுமில்லாதவர்கள் இங்கே என்னப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாக எங்களை விளங்க பண்ணுகிறோம். கொரிந்து சபை மக்களே, எங்கள் வாய் உங்களோடு பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது. இதாங்க கிறிஸ்துவின் அன்பை விட்டு இவ்வளோ நாள் ஊழியம் செய்கிறோம். சொந்த வீடு இல்லை, வாகனம் இல்லை, விசுவாசிகளாம் நல்ல ஐஸ்வர்யான்களாக இருக்கிறாங்க. அப்படி ஊழியக்காரர் நம்ம கஷ்டப்படுறோமே, இன்னும் இந்த ஊழியம் வேண்டாம், யாருக்கும் நம்ம ஜெபம் பண்ண வேண்டாம், அவங்க ஆஸ்வதிக்கப்படுறாங்க, இன்னும் நம்ம அப்படி தானே இருக்கணும்னு பவுல் நினைக்கலைங்க. எப்படி நீங்கள் நினச்சாலும் பரவாயில்ல, அப்படி நாங்கள் எங்களை விளங்க பண்ணுகிறோம். ஊழியக்காரராக நாங்கள் விளங்கப்படுறோம். அந்த அன்பை விட்டு எங்களை என்ன செய்யாது, பிரிக்காது. கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் என்ன செய்கிறது, பூரித்திருக்கிறது. இதாங்க இவ்வளோ பிரச்சனை வந்தும் அந்த அன்பை விட்டு என்ன செய்யலை, பிரிக்கவே முடியல. இன்னும் இவருடைய ஊழியத்தில் சிலரெல்லாம் இருந்துட்டு, சரி இன்னும் சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். அது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16, 17, 18. சிஸ்டரில் ஒருத்த வாசிக்காதவங்க வாசிங்க. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் என்ன செய்து புதிதாக்கப்படுகிறது. பாருங்க, பவுலுடைய சரீரம் ரொம்ப குட்டையாக இருப்பாராம். பைபிளில் போடல, வேத பண்டிதர் சொல்கிறாங்க. இன்னும் சில வேத பண்டிதர் சொல்கிறாங்க, அப்படியே கண்ணில் தண்ணி என்ன செஞ்சுருக்கோம், கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குமா. அதனால தான் கலாத்தி சபைக்கு சொல்லும்போது, கண்ணை கூட பிடுங்கி கொடுக்க நீங்கள் அப்படி இருந்தீங்களே, உங்கள் அனந்த பாக்கியம் எங்கே, ஆவியில் ஆரம்பம் பண்ணினீங்களே, இப்போ மாம்சத்தில் முடிந்து போகிறது என்ன அப்படின்லாம் சொல்கிறார். ஆள் பார்க்க பவுல் பெரிய பர்சனாலிட்டி இல்லை, ஆளுக்குள்ளமானவர், ஆனால் அவருக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது. ஒரு இல்லையா சொல்லாமா? இப்போ ஊழியக்காரர் ஆளை பார்த்து என்ன செய்யக்கூடாது, எடப்படக்கூடாது. பக்கத்தில் சொல்லுங்க, எந்த ஊழியக்காரரையும் ஆளை பார்த்து எடை போடக்கூடாது. இவர் என்ன பேச போகிறார் அப்படி தான் நினைப்போம். நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் நம்ம மத்தியில் வந்து வார்த்தையை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் பேச ஆரம்பித்தா மடை திறந்த வெள்ளம் போல் வசனம் உள்ளிருந்து பொங்கி பொங்கி என்ன செய்யும், வரும். பவுலுடைய வாழ்க்கையில் வெளிப்புறம்பான மனுஷன் அப்படியே நாளுக்கு நாள் அந்த பிரயாணம், கண்ணு விழிப்பு, பசி, தாகம், இவ்வளோ பிரச்சனையை சந்தித்த மனுஷனுக்கு அடி உத இத்தனை அடி வாங்கினவர் சரீரெல்லாம் அப்படியே பிக்கப்பட்டு எல்லா பக்கம் தழும்பு. ஒரு சின்ன புண்ணு வந்தாவே முள் கீறுனாவே, இந்த இதெல்லாம் சுத்தம் செய்யும்போது சிலது முள் வெட்டும்போது என் கை காலில் கேறும், அதுவே அப்படி இருக்கும். ஆனால் அந்த தேவ மனுஷன் அடி வாங்கி உத வாங்கி அப்படி இருந்து கூட அந்த மனுஷன், இந்த வெளி மனுஷன் வெயிலில் இருந்து கருத்து போனாலும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் வாசிங்க. அடுத்த வசனம், மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குறது. கிரேஸ் ஐபிஎஸ் சபையாரே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுடைய உபத்திரவம், துன்பம், பிரச்சனை அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். அடுத்த வசனம், ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இதெல்லாம் அவர் நினைச்சதுனால தான் லாபமாக இருக்கிற எல்லாவற்றையும் பவுல் என்ன செஞ்சார், நஷ்டமும் குப்பையுமா எண்ணினார். கம்மாளியன் பாதத்திலிருந்து கற்றுக்கொண்டவர் வேதத்தை, எபிரேயர் நியாயப்பிரமாணத்தில் தேறினவர், அவ்வளவோ அவர்கிட்ட மேன்மை பாராட்ட இடம் உண்டு. ரோம சிட்டிசன், அந்த உரிமையை வாங்கினவர் பவுல். ஆனால் இதெல்லாம் எல்லாம் கிறிஸ்துவினுடைய சிலுவையை குறித்து தான் நான் என்ன செய்கிறேன், அந்த அன்பை விட்டு என்னை பிரிக்காது.
ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்களை கொன்றார், சபையை துன்பப்படுத்தினார், சபையை நாசப்படுத்தினார், பாவிகளில் பிரதான பாவியா இருந்தார், எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு பொல்லாங்க செய்த மனுஷன். ஆனால் இப்போ ஆண்டவர் தரிசனம் கொடுத்து ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த அன்புக்காக தான் உயிரையே கொடுக்க அவர் ஆயத்தமாக இருந்தார். இன்னும் 1-2 வசனங்களை சொல்லி யாவப்படுத்தி உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறேன். திருப்புங்கள் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம். இதெல்லாம் நமக்கு இல்லைங்க. அப்போ நம்ம இன்னும் எப்படி ஆண்டவரை ஃப்ரீயாக இருக்கும்போது ஆண்டவரை அன்பை இன்னும் அன்பு கூறணும். யாருனாலும் வாசிக்காத ஒருத்தர் அப்போஸ்தலர் 20, 23, 24 சீக்கிரம். கட்டுகளும் உபத்திரங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று யார் சொல்றா? பரிசுத்தாவினர் பொய் சொல்ல மாட்டார். பரிசுத்தாவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்க. பரிசுத்தாவியானவர் சொல்றார், நீ எந்த பட்டணத்துக்கு போனாலும் உனக்கு கட்டு இருக்கு, உனக்கு என்ன இருக்கு? உபத்திரம் இருக்கு, உன்னை திட்டுவாங்க, அடிப்பாங்க அப்படின்னு ஆவியானவர் சொல்றாரு. அடுத்த வசனம் பாருங்க. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து டோன்ட் கேர், கவலைப்படேன், என் உயிரையும் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். ஆண்டவர் என்னை பிடித்திருக்கிறார். இந்த விசுவாச ஓட்டத்தில், ஊழிய ஓட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கேன். இந்த ஊழிய ஓட்டத்தில் சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். அதனால தான் பவுல் சொல்றார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், மரணம் எனக்கு கெயின், கிறிஸ்து எனக்கு ஜீவன். இன்னைக்கு நான் செத்தாலும் பரலோகத்தில் இருப்பேன். ஆனால் உயிரோடு இருந்தா உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுவேன், உபதேசத்தை சொல்லுவேன், இன்னும் சபையை சாவிப்பேன், ஊழியக்காரர்களை திடப்படுத்துவேன். மறுபடி திருப்புங்கள் 2 தீமோத்தேயு. ஏன் இவ்வளவு சொல்கிறேன்னா, இவ்வளோ வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்து அந்த அன்பை பிரியலைங்கிறதுக்கு தான், முற்றிலும் ஜெயங்கிறதுக்கு தான் இவ்வளவு வசனத்தை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். வாலிபரில் ஒருத்தர், திருமணமாகாத வாலிப தம்பிகளில் ஒருத்தர் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு. ஏன்னா தீமோத்தேயு ஒரு வாலிபர். அந்த தீமோத்தேயுக்கு எழுதுனதை இப்போ வாலிபரை வாசிக்க சொல்கிறேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10. ஒரு வாலிபர் இல்லையா? 2 தீமோத்தேயு 4:10. நல்ல சத்தமா கேட்குதா? பின்னாடி கேட்கலையா? இப்போ கேட்குதா? கேட்குதா? இப்படி தான் படிக்கணும். ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்க பட்டணத்துக்கு போய்விட்டான். எல்லாம் கவனிங்க. இந்த தேமா பவுலோடு இருந்தவர், ஜெயிலெலாம் இருந்தவர், ஊழியத்துக்கு போனவர். இப்போ பவுலை விட்டு ஊழியத்தை விட்டு போகிறதுக்கு காரணம் என்னென்னா, உலக ஆசை அவருக்கு வந்து ஊழியமும் வேண்டாம். ஏன்னா இந்த மனுஷன் படுற பாடு மாரி என்ன செய்ய முடியாது. பசி, தாகம், ட்ரெஸ் இல்லை, ஆறுகள் மோசம், அது இது ஜெயிலில், அப்பா இது நமக்கு தாக்கு பிடிக்காது. அப்போ உலகம் ஃப்ரீயாக இருக்குது, நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், இந்த ஊழியத்தில் இவ்வளோ கஷ்டப்படுறதான்னு சொல்லி தேமா இப்பிரபஞ்சத்தின் மேலே என்ன வச்சு, நல்லா கவனிக்கிறீங்களா, ஆசை வச்சு பவுலை விட்டு பிரிந்து இப்போ எங்கே போயிட்டாரு? தெசலோனிக்கிய பட்டணத்துக்கு போயிட்டார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உடன் ஊழியர். ஆனாலும் அதே பவுலுக்கு ஆக்கில்லா பிரிஸ்கில்லா நல்ல உடன் ஊழியராக இருந்தாங்க. கரங்களை தட்டுங்க நான் சொல்ல. அதே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சீலாங்கிற நல்ல உடன் ஊழியர் இருந்தார். நல்ல கைகளை தட்டுங்க. அதே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கடைசி வரை தீமோத்தேயு இருந்தார், நல்ல உற்சாகமாக. அதே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தீத்து இருந்தார், நல்ல கரங்களை தட்டுங்க. அதே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பெப்பேயா, நேற்று சில பெப்பையாலாம் பெப்பே காட்டிட்டு வரல, ஆனால் சில பெப்பையால் நேற்று வந்து ஆதரவு பண்ணாங்க. வெள்ளிக்கிழமை வந்து இந்த ஒற்றையெல்லாம் அடித்து, அதை அடித்து, இதை அடித்து கழுவி அப்படி ஆயத்தம் பண்ணதுனால தான் சகோதரர்கள்லாம் வந்து ஆதரவாக ஊழியத்தில் இருந்தாங்க. இந்த டிவி 2 ரிப்பராக இருந்துச்சு, இதை ரிப்பேர் பண்ண அவங்கள்ட்ட கொடுத்துருந்தா அது போச்சு இது போச்சுன்னு 2000 3000 தீட்டியிருப்பாங்க. இந்த 2 டிவியும் போன வாரம் பாட்டு வரலல்ல,
வசனம் இப்போ வருதா, பாட்டு வருதா? ஒரு சின்ன ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஊழியக்காரங்களாம் வருவாங்க, விசுவாசிகளாக வருவாங்க, தெரிஞ்ச பாட்டை பாடிடுவோம். இப்போ ஏதாவது பழைய பாட்டு சில பாட்டெலாம் வரும்போது பார்த்து தானே பாட முடியும்னு சொல்லி நம்ம தம்பிங்க சாம், ஃபெலிக்ஸு அந்த காரியத்தை அவங்களே என்ன செஞ்சிட்டாங்க, சரி பண்ணிட்டாங்க. இதுதான் ஊழியத்திற்கு ஆதரவு. சபையில் என்ன பிரச்சனை, பாஸ்டர் என்ன வேலை இருக்குது, என்ன ஏதாவது இந்த மீட்டிங்க்கு நான் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணோம், அது நல்லது, கொடுக்குறோம் நல்லது. அடுத்து உடல் உழைப்பு. நேற்று சகோதரிகள் எல்லாம் இருந்து எல்லாம் செஞ்சுட்டு கடைசியாக நாங்களும் இந்த டைனிங் டேபிள்லாம் அனுப்பி 4 மணிக்கு தான் அந்த இடத்த விட்டு போனோம். வாயும் போட்டு இதையும் போட்டு அன்றைக்கி வந்து, அதனால தான் இன்றைக்கி வந்தோன்னே மைக்கை பிடிக்கிறோம். நேற்று இந்த காரியத்தெல்லாம் செய்யலைன்னா ஒரு நாள் செய்யாமல் அத்தனை பேரையும் சபையார் என்ன செய்யணும், வாங்க கூட்டுங்க, சேரை போடுங்க, பெட்ஷீட்டை போடுங்க அப்படின்னா அதுக்கு என்ன செய்யும், லேட்டாகும். பவுலுடைய ஊழியத்தில் அப்படி சகோதரிமார்கள் சகோதரர்கள் நல்லா இருந்தாங்க. ஒரு சிலர் தான் இப்படி போயிட்டாங்க. இப்போ வாலிப மகளில் ஒருத்த 14 படி மாதிரிலே அதே அதிகாரத்தில் கண்ணனாகிய, பின்னாடி கேட்குதுங்களா, கேட்கலங்கிறாங்க, கேட்குதுங்களா, கேட்கல. இப்போ கொஞ்சம் கேட்குதா, கொஞ்சம் கேட்குது. அவ்வளோதான் சவுண்டு. கண்ணனாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான், அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதில் அளிப்பார், அளிப்பாராக. தீமே நீயும் கண்ணனாகி அலெக்சாந்தரை குறித்து நீ எச்சரிக்கையாரு, அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு சும்மா எதிர்த்து நிற்கல, மிகவும் எதிர்த்து நின்றவன். இப்பேற்பட்ட பிரச்சனைகள்லாம் ஊழியத்தில் பவுல் சந்தித்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு அவர் என்ன செய்யலை, பிரிக்கலை. அப்போ உங்களுக்கு வெகு தீமை யாராவது செய்யலாம், குடும்பத்தார் செய்யலாம், பக்கத்து வீட்டார் செய்யலாம், ஊழிய பாதைகளை நமக்கு வெகு தீமை செய்யலாம். அப்படி வெகு தீமை செஞ்சாலும் 17 வசனம், கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னால் பிரசங்க நிறைவேறதுக்காக புறஜாதியர் எல்லாரும் கேட்கறதுக்காக என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் என்னங்க தானியலை போல சிங்கத்திட்ட போட்டாங்க, எங்க மனுஷன் சிங்கம் போல கொதறதுக்கு இருந்தான். சிங்கத்தின் வாயிலிருந்து என்ன செஞ்சேன். அப்போ உங்கள் வேலை ஸ்தலத்தில் சிங்கம் போல சில ஆட்கள் பொறாமையினால் எழும்பி உங்களுடைய ஊழிய உயர்வை தடை செய்ய வரலாம், பொறுக்கப்படாமல். ஆனால் எந்த சிங்கத்தின் வாயாக இருந்தாலும் அந்த வாயை ஆண்டவர் என்ன செஞ்சார், கட்டி போட்டார். அதனால தான் சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன். 18, கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார், அவருக்கே சதா காலையிலும் மகிமை உண்டாவதாக. சத்தம் ஆமென், ஆமென். அப்படி ஆகட்டும். இவ்வளவு பிரச்சனை வந்தோம், அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த அன்பை விட்டு என்ன செய்யலை, பிரிக்க முடியல. இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் அவருடைய பாடுகள், அவருடைய கஷ்டம் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே போகலாம், போதும். அப்போ அந்த 17 படித்தோம் பார்த்தீங்களா, அவ்வளவும் அவர் வாழ்க்கையில் வந்தது. உபத்திரம் வந்துச்சு, வியாகுலம் வந்துச்சு, அவளுடைய வாழ்க்கையில் துன்பம் வந்தது. நமக்கெல்லாம் அப்படி ஏதோ 1-2 இருக்கலாம், ஆனால் அவ்வளோ பவுலை கம்பேர் பண்ணும்போது நமக்கு அப்படி கிடையாது. பசி, ட்ரெஸ் இல்லாமல் இருந்தார், நாசம் மோசம், பட்டயம். பாருங்கள், ஒரு வசனத்தை வாசித்து எழுந்துன்னு ஒரு பாடி ஜெபிக்க போகிறோம். தெசலோனிக்கே சபை எடுங்களே. அப்படி அவர் சொல்கிறாரு, ஒன்று தெசலோனிக்கியர் 2 தெசலோனிக்கர் எடுங்களே. 2 தெசலோனிக்கர்
அந்த சபை மக்களுக்கு துன்பம் வந்துச்சு. பவுல் அவங்கள என்கரேஜ் பண்ணுறாரு பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 1:4 நானே படிக்கிற நேரத்தை கருதி, நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் என்ன செய்கிறோம்? தெசலோனிக்கே சபையே மேன்மை பாராட்டுகிறோம். 5வது வசனம் பாருங்க. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கலாம் இருக்க, அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பை செய்வார் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு 6வது வசனம் பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 1:6 உங்களை உபத்திரப்படுகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாக இருக்கு. பிரதர், உபத்திரம் தொடர்ந்து இருக்காது, துன்பம் தொடர்ந்து இருக்காது, பிரச்சனை தொடர்ந்து இருக்காது. உபத்திரம் மாறும், துன்பம் மாறும், பாடு மாறும், உயர்வு தாழ்வு, நிகழ்காரியம் வருங்காரியம், எதை குறித்து வல்லமை அதிகாரம் தேவதூதர் வேற எந்த சிருஷ்டினாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று என்ன செய்கிறேன்? நான் நிச்சயத்திருக்கிறேன். மரணத்துக்கு எனக்கும் ஒரு அடி தூரம்தான். பாருங்கள், 2 கொரிந்தியர் 1 பாருங்கள். அதை மட்டும் படிச்சுட்டு நம்ம எழுந்து ஒரு பாடலை பாடி நல்ல ஆவியில் நிறைஞ்சி கைகளை தட்டி ஒரு வல்லமை பெற்று நம்ம போகலாம். 2 கொரிந்தியர் 1:7 நான் படிக்கிறேன். நீங்கள் சேர்ந்தே படிக்கலாமா? நீங்கள் எங்களோடு கூட பாடுபடுகிறது போல எங்களோடு கூட ஆறுதலும் அடைந்தீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம். அநேகருடைய சத்தத்தை காணாமே பசிக்குதா? வீட்டில் போய் சாப்பிட்லாம். 8வது வசனம் சத்தமா? ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. நீங்கள் மாத்திரம் சத்தமா? என்னவெனில் நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாக இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கிறது தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுது தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரையே நம்பியிருக்கிறோம். இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் வந்த துன்பம், உபத்திரம், இந்த பிரச்சனைகள், இந்த 17 காரியம் இல்லாட்டினாலும் ஏதோ சில காரியம் அன்பை விட்டு பிரிக்க வந்த காரியத்திலிருந்து உங்களை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னும் என்ன செய்வார்? அதிலிருந்து தப்புவிப்பார். அப்போ எதுவும் அன்பை விட்டு பிரிக்கக்கூடாது. பைபிள் படிக்கிறத விட்டு பிரிக்கக்கூடாது. ஜெபம் பண்ணுறதை விட்டு எதுவும் பிரிக்கக்கூடாது. சர்ச்சுக்கு வர்றதை குறித்து எந்த இதுவும் பிரிக்கக்கூடாது. எந்த பிரச்சனை எது வந்தாலும் ஆண்டவரே கடைசி வர அந்த அன்பில் நான் உறுதியாக இருப்பேன். ஏன்னா அவர் அன்பு கூர்ந்திருக்கிறார், முந்தி அன்பு கூர்ந்தார். அந்த அன்புக்கு ஈடு இணையாகி நம்ம என்ன ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா?